நம்மளுடைய தமிழ்நாட்டின் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை குறைக்கும் வகையில ஒரு செயலும், தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை குறைக்கும் வகையில் ஒரு செயலும் நம்மளுடைய புது தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த அரசு தவறவிட்டிருக்குது 2 முதலீடுகளை. அதுல முதல் முதலீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி என்னடா முதலீட தவற விட்டுருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தான் தெரியுது. அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விமான பரிசோதனை மற்றும் ஒருங்கிணைத்த மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதலீட்டை வந்து இவங்க தவற விட்டுருக்காங்க. அடுத்து என்னடா தவற விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2500 கோடி ராயல் என்ஃபீல்டு வந்து முதலீடு பண்றதா இருந்தாங்க. அதையும் தவற விட்டுருக்காங்க. இந்த 2 திட்டத்தையுமே வந்து ஆந்திரா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கைவிட்டுட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றத விட கைவிட்டுட்டாங்க. என்னங்க அரசாங்கத்த வந்து இப்பதானா கத்துக்கிறது? கத்துக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் இல்லைங்களே. ஆல்ரெடி அலுவலகத்தின் வேலை ஆட்கள் எல்லாமே இருப்பாங்க. பெரிய பெரிய ஆஃபீசர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன் நீங்க விழிப்போடவே இல்ல? புதுசா ஏதாவது ட்ரை பண்றேன்னு பழசெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்களா? புதுசா எதுவும் ட்ரை பண்ற மாரிலாம் எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாட்டுல இருந்து வரவங்க கூட சரி, எல்லாருமே நம்மளுடைய நிர்வாக திறமைய பார்த்து, அவங்க முன்வந்து முதலீடுகள நமக்கு மட்டும் தான் குடுப்பாங்க. நம்பளால வேணாம் அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படக்கூடிய சில திட்டங்கள் மட்டும் தான், சில முதலீடுகள் மட்டும் தான் வெளிய போயிருக்கு. ஆனா, இப்ப நிலைமையே வேற. இதெல்லாம் மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்.